ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ராசியில்தான் பிறந்திருப்போம். ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியாக இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரின் வாழ்க்கையும் ஒரே மாதிரி அமைந்து விடுவது கிடையாது. பிறந்த நேரம், தேதி, லக்னத்தின் அடிப்படையில் குணாதிசயங்கள், வாழ்க்கை ஆகியன மாறுபடும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்தெந்த கோவில்களுக்கு சென்று வந்தால் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் அதிகம் கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். நாம் பிறந்த நட்சத்திரங்களுக்கு உரிய கோவில்களில் ஏதாவது ஒன்றிற்கு அந்த நட்சத்திரம் வரும் நாளில் சென்று வழிபட்டு வருவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அசுவினி நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோயில். பரணி நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் நாகை திருநள்ளாடை அக்னீஸ்வரர் கோயில். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் நாகை கஞ்சாநகரம் காத்திர சுந்தரேஸ்வரர் கோயில். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் காஞ்சிபுரம் பாண்டவதூத பெருமாள் கோயில். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் திருவாரூர் எண்கண் ஆதிநாராயண பெருமாள் கோயில். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் அதிராம்பட்டினம் அபயவரதீஸ்வரர் கோயில். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் வாணியம்பாடி அதிதீஸ்வரர் கோயில். பூசம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் தஞ்சாவூர் விளங்குளம் அக்ஷயபுரீஸ்வரர் கோயில். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் தஞ்சை திருந்துதேவன்குடி கற்கடேஸ்வரர் கோயில். மகம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் திருச்சி விராலிப்பட்டி மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் புதுக்கோட்டை திருவரங்குளம் ஸ்ரீஹரிதீர்த்தேஸ்வரர் கோயில். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் திருச்சி இடையாற்று மங்கலம் மாங்கல்யேஸ்வரர் கோயில். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் நாகை கோமல் கிருபாகோபாரேஸ்வரர் கோயில். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் மதுரை குருவித்துறை சித்திரத வல்லப பெருமாள் கோயில். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் சென்னை சித்திக்காடு தாத்திரீஸ்வரர் கோயில். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் நெல்லை பண்பொழி முத்துக்குமாரசுவாமி கோயில். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் நாகை திருநின்றியூர் மகாலட்சுமீஸ்வரர் கோயில். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் தஞ்சை பசுபதி கோவில் வரதராஜ பெருமாள் கோயில். மூலம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் திருவள்ளூர் மப்பேடு சிங்கீஸ்வரர் கோயில். பூராடம் தஞ்சை கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் சிவகங்கை கீழப்பூங்குடி பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் வேலூர் திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் தஞ்சை கீழக்குறுக்கை பிரம்மஞான புரீஸ்வரர் கோயில். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் திருவாரூர் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் கோயில். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் தஞ்சை ரங்கநாதபுரம் திருவானேஸ்வர் கோயில். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் புதுக்கோட்டை தீயத்தூர் சகசலட்சுமீஸ்வர் கோயில். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் திருச்சி காரைக்குடி கைலாசநாதர் கோயில்.